இன்றைக்கி பதிவு என்னோட ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றினது. உங்கள் பணம் உங்கள் டெசிஷன் அப்படிங்கிற டிஸ்க்ளைமர் கூட நம்ம இந்த கம்பெனியை பற்றி பேசுவோம். இந்த கம்பெனியோட ப்ராடக்டை நம்ம எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நிஃப்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட 32% வெயிட்டு இந்த கம்பெனி தான். நிஃப்டி இண்டெக்ஸ்லேயே 3.5% வெயிட்டேஜ் இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனி. லீடிங் எஃப்எம்சிஜி அண்ட் சிகர் கம்பெனியான ஐடிசி தாங்க அது. இந்த கம்பெனியை நம்ம யூனிலிவர், மேரிகோ, பிரிட்டானியா, கோல்கேட் அப்படின்னு எந்த ஒரு எஃப்எம்சிஜியோட பிஇ ரேஷியோ வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ரொம்பவே சீப்புங்க. இன்றைக்கி காம்படிட்டிவ் வேர்ல்டில் எதுவுமே சீப்பாக கிடைக்காது. மார்க்கெட் இன்றைக்கி ஐடிசி இவ்வளோ தான் ஒர்த்து அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பல ரீசன் இருக்கக்கூடும். முக்கியமாக பலர் சொல்கிற ரீசன் மார்க்கெட் இன்னும் ஐடிசியை சிகர் கம்பெனியாக பார்க்குது அப்படிங்கிறது. சிகர், டொபாக்கோ, ஆல்கஹால் இதெல்லாம் எப்போயுமே கவர்மெண்ட்டோட டேக்ஸ் சென்சிட்டிவ் செக்டார். அதுவும் இல்லாமல் ப்ரமோட்டருக்கு இந்தியாவில் லாங் டேர்ம் பிளான் கிடையாது. அப்பப்போ நல்ல ப்ரைஸ் கிடைச்சா விற்கிறாங்க. 398 ரூபாவில் கிட்டத்தட்ட 1 இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டெக்னிக்கலாக இது வாங்குகிற இடம் கிடையாது. ஆனால் மார்க்கெட்டில் சீப்பு, காஸ்ட்லி அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்தது. ஜிஎஸ்டி மீட்டிங் செப்டம்பர் 1 வீக்கில் இருக்குது. சிகர் ஜிஎஸ்டி ஆல்ரெடி ஹை, இன்னமும் கூட இன்க்ரீஸ் பண்ணக்கூடும், பண்ணாமலும் போகலாம். ஆனால் ஒரு இன்வெஸ்டராக ஒவ்வொரு டிப்புமே ஐடிசியை நான் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். என்னோடய ஃபஸ்ட்டு பை கிட்டத்தட்ட 160 ரூபாவில். நெக்ஸ்ட் வீக் ஒரு டிப்பு கிடச்சா கண்டிப்பாக அங்கேயும் ஆட் பண்ணுவேன். ஐடிசி பற்றி நிறைய பேசலாம், இன்றைக்கி டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் பேச நிறைய இருக்கிறப்ப மௌனம் போதும்னு சொல்லுவாங்க. ஐடிசி அந்த கேட்டகரி ஸ்டாக்கு. பொறுமை மட்டும்தாங்க இங்கே வேணும். மார்க்கெட்டுக்கு பின்னாடி போகிறவன் ஸ்டூடெண்ட்டு, மார்க்கெட்டோடு போகிறவர் டீச்சரு, மார்க்கெட்டுக்கு முன்னாடி போகிறவங்க ஜீனியஸ். ஐடிசி ஒரு ஜீனியஸ் ப்ளே அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. 20 வருஷத்தில் 10x அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். அப்போவுமே நான் வேணால் இந்த வண்டியிலேருந்து இறங்கலாம், ஏஜ் ஃபேக்டர்னால். இந்த பயணம் என்னவோ போயிட்டே தான் இருக்கும். ஹாப்பி இன்வெஸ்டிங். இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.